டாக்டர் சுகமில்லை என்று சொல்லி அவர் ரிப்போர்ட் கொடுத்தாலும் என்னுடைய மனம், என்னுடைய உணர்ச்சிகள், என்னுடைய சரீரம் வலி இருக்குது, வேதனை இருக்குது, நோய் இருக்குது, பலவீனம் இருக்குதுன்னு 1000 விதத்தில் எனக்கு சொல்லி கொண்டிருந்தாலும் அதை காட்டிலும் நான் எதை விசுவாசிக்கிறேன்? அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். எப்படி அப்படி விசுவாசிக்க முடியும்? என் சரீரம் சொல்லுது நான் பலவீனமா இருக்கிறேன்னு சொல்லி, என் மனம் சொல்லுது டாக்டர் போட்டு பாருன்னு சொல்லுது. ஆனா என்னுடைய ஆவி சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று சொல்லி. சூழ்நிலை ஒண்ணு சொல்லுது, வேத வசனம் இன்னொன்றை சொல்லுகிறது. நாம் என்ன சொல்றோமோ அதுதான் நமக்கு நடக்கும். சூழ்நிலை சொல்றதும் நடக்க போறது இல்ல, வேத வசனம் சொல்றதுனாலையும் அது நடந்துட போறது இல்ல. நான் என்ன சொல்லுகிறேன்? நான் சூழ்நிலையோட சேர்ந்துட்டு சூழ்நிலை சொல்றதை சொல்லிட்டு இருந்தா சூழ்நிலை தான் நடக்கும். நல்ல கவனிங்க. அல்லது வேத வசனம் சொல்லுகிறதோடு சேர்ந்து வேத வசனம் சொல்லுகிறதை நான் சொன்னேன் என்று சொன்னால் வேத வசனம் சொல்றதுதான் நடக்கும். அப்ப நான் சொல்றதுதான் முக்கியம்.